மக்கள் இந்த வீடியோ பதிவு யாருக்காக அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவில் வரக்கூடிய வதந்திகளை ஃபுல்லாகவே நம்பிட்டு ஒரு குரூப் வந்து அலையுது. இதுதான் உண்மை, இது பொய் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆணித்தனமாக இவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க, இவங்க உண்மையை சொல்லுவாங்க இப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தூக்கி தூர போடுங்க. உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லைஃப் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த கட்ட முயற்சி என்ன, இதை பற்றி மட்டும் யோசிங்க. ஓகேவா? சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்கான தளம் மட்டுமே தவிர அதில் உங்கள் லைஃப் இல்லை. இவ்வளோ பேசுகிற உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி கேட்பீங்க. பட் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், என்னை நம்பி ஃபாலோ பண்ணுற 1,50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஸோ என்கிட்ட இருந்து என்னால் என்ன விஷயம் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த வேலையை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நானும் ஒர்க் போகிறேன், நானும் நல்லா இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்களும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் உங்களுக்கு இந்த வீடியோவாக கொண்டு போய் சேர்க்குறேன். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய வதந்திகள் நம்பாதீங்க. எது உண்மை எது பொய்ன்னு அதை போட்டு நீங்கள் குழப்பி அதில் உங்கள் லைஃப்பை வந்து தேட ஆரம்பிக்கிங்க. அது தப்பு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்ட முடிச்சு படிக்க போகிறீங்களா, இல்லை அடுத்து நல்ல வேலை பார்க்க போகிறீங்களா, இல்லை அதுக்கப்புறம் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ண போகிறீங்கிற விஷயத்தில் வந்து தெளிவாக இருங்க. ஓகேவா? ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. கேட்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்கள் லைஃபு இப்படி தான் இருக்க போகுது.